வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். நான் ஒரு குழந்தை. நான் புதுசானனால குழந்தை ஆகிட்டேன். நீங்கள் புதுசாக வந்தியா பழசாகிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இறைவன் உங்களை படைக்கும்போது குழந்த மனதை தான் உங்கள்கிட்ட தந்தான். குழந்த மனதை தான் உங்கள்கிட்ட தந்தான். நீங்கள் குழந்த மனதை ரொம்ப தூரம் போய் தொலைச்சிட்ட உடனே இந்த குழந்தை பார்க்கு வளர்ந்த குழந்தை எடுத்துட்டு, இறைவன் கொடுத்த குழந்தைய எடுத்துட்டு பார்க்கு. எல்லாருக்குள்ளேயும் இறைவன் கொடுத்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தை நெஞ்சிட்டு வளர 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 ஜாதி மதம் பற்று, அந்த பற்று இந்த பற்றுன்னு சொல்லி அந்த குழந்தைய தொலைச்சிக்கிட்டே வருது. படிச்சிரு, அதை படிச்சிரு, இதை படிச்சிரு, அப்படி ஆயிரு இப்படி ஆயிருன்னு அந்த குழந்தைய வந்த குழந்தைய வாழ விடாமல் அந்த குழந்தை தொலைச்சிட்டு இப்படி ஒவ்வொரு குழந்தையா உருவாக்கி ஒவ்வொரு குழந்தையா தொலைக்க வைக்க நான் தேடி கொடுத்து எடுத்துட்டு ஒட்டுமொத்த உலக குழந்தையும் நான் தான். நீயும் அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்குள்ள தான் இன்பம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது. அதுகிட்ட சூதுவாது இருக்காது. அது யாரையும் ஏமாற்றாது, யாரையும் களை வாங்காது, பொய் சொல்லாது, திருடாது, லஞ்சம் வாங்காது, எதுவும் செய்யாது. அப்படி உள்ளவனை தான் அவன் பார்க்கான். யார்? என்னையை படைச்சவன், உங்களை படைச்சவன், ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சவன் குழந்தை கூடயே உட்காந்துக்கணும். நீங்கள் தான் குழந்தைய விரட்டி விட்டிய. வளர வளர நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி குழந்தையாக இருந்த நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்களே விரட்டிட்டு, மற்ற மிருகன்ட்டையும் அதே குழந்தை இருக்குது, அது விரட்ட முடியாது. அந்த குழந்தைய மற்ற மிருகங்கள் விரட்டவே முடியாது. அதனால தான் அது கண்ணு போகாது, காதுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கும், பெர்ஃபெக்ட். உங்களுக்கு அதை விட சிறப்பு கொடுத்துட்டான். அந்த சிறப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் நீங்கள் என்ன செஞ்சிட்டியா? தொலைச்சிக்கிட்டே போயிட்டிய. நான் தான் வரேன். எப்போ உன் குழந்தைங்க கிடக்கு. ஆமாம், ஒன்றை மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய நான் எடுத்துட்டேன். உங்கள் குழந்தையும் இங்கே என் பக்கத்தில் தான் கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பக்கத்துலேயே வாங்க, அந்த குழந்தைய எடுத்துடலாம். குழந்தை மனநிலைக்கு போயிட்டேன்னா சந்தோஷம், நிம்மதி, கொண்டாட்டங்கள்லாம் வந்துடும். வேறு யாரையும் ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், எந்த பற்றுதலையும் இருக்க மாட்டோம். என் மேலே மட்டும்தான் நான் பற்றாக இருக்க வந்தேன். பற்று இல்லை, அந்த பற்று இல்லை, இந்த பற்று என்ன மாதிரி உழப்பிக்கிட்டே கிடப்பாங்க. உங்கள் மேலே தான் நீங்கள் பற்று வைக்கணும். வேறு யார் மேலே? உங்கள் மேலே பற்று வச்சாலும், உங்கள் மேலே பற்று வைக்கனால இறைவன் மேலே பற்று வைக்கணும்னு அர்த்தம். உங்கள் மேலே பற்று வைக்கணும். உங்கள் மேலே பற்று வச்சு அவனை தெரிஞ்சிட்டேன்னா அதுக்கு பேர் அன்பு. அந்த குழந்தைக்கு பேர் அன்பு தான். அன்பு குழந்தை. இது அன்பு குழந்தை. இந்த அன்பு குழந்தைய அன்பு குழந்தை மாதிரி பாடுங்க, ஆணவ குழந்தை மாதிரி பார்க்காதீங்க. தயவு செய்து சொல்லுங்கள். எனக்காண்டி நான் பேசவே இல்லை, நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். ஆமாம், நான் உங்களுக்கான உங்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தும். ஆமாம், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு கணக்கு. யாருக்கு? அடுத்த வாரிசாகும். நல்லா இருக்காதா? இதில் போய் கண்டெல்லாம் சிக்கிட்டு ஏமாந்துட்டு கிடக்காது. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாலே இறைவன் வந்துடுவான். வேறு வேலையே இல்லை அவனுக்கு. நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒரு மனிதன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். நானும் வாழ வந்திருக்கேன், அவனும் வாழ வந்திருக்கான். ஆம்பளை படைச்சது அவன் தான், பொம்பளையை படைச்சது அவன் தான். அதனால் அவனுக்கு எனக்கும் எந்த பாகுபாடு வித்தியாசம் கிடையாது. யாரையும் குறை சொல்லக்கூடாது. பொம்பளை மோசம், ஆம்பளை மோசம்லாம் சொன்னான் அவன் வரவே மாட்டான். அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவன் பொம்பளை நல்லா இருந்தான்னா ஆம்பளை நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த படியில் நீங்கள் ஏறணும். எந்த ஜாதி படியில் ஏறிக்கிட்ட, மதப்படியில் ஏறிக்கிட்டீங்கன்னா அந்த படி உங்களை தள்ளி கீழே விடும், மேலே ஏற்றி விடாது. அன்பு படியில் ஏற முடியாது. நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் அது சும்மா நாற்றுக்கு என்னத்தையாக செஞ்சுட்டு வரணும். அது உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் உண்மை எங்கே விதைச்சா தான் இந்த பிரபஞ்சத்தில் போய் என்ன செய்யுது, அது பதிவாகுது. அதுதான் ஒரு பந்தங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த பந்து ரிட்டர்ன் உங்கள்கிட்ட வர்றது மாதிரியே நீங்கள் என்னத்தை இங்கே எரிதியோ அது உங்கள்கிட்ட திரும்ப வரும். கொஞ்சம் சுற்றிட்டு வரும். அந்த சுற்றுறதுக்குள்ளே நீங்கள் அடுத்த விதையாவது நல்ல விதையை விதைச்சிருங்க, அன்பு விதையை விதைச்சிருங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும், எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் போகணும். வெளியே என்ன மாயை, நீங்கள் எதை பார்த்தாலும் மாயம். சத்தியம் மாயிலேருந்து வெளியே வந்துட்டு, அதனால் எதுவுமே அதுக்கு மாயம் கிடையாது.
சத்தியமாக ஆயிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே எது பார்த்தாலும் உங்களுக்கு மாயவே தெரியாது. மனிதன் மட்டும் கொஞ்சம் மாடலில் இருப்பான். அதனால் இவன் எதையும் ஒண்ட மாட்டான். நீங்களும் அது மாதிரி எதையும் ஒண்டக்கூடாது. பேப்பரில் அதை போட்டுட்டானே, தங்க ஏறிட்டார், அதுக்கு இறங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு நாளைக்குள்ளே போகலாம் கவலைப்பட. இன்றைக்கி உள்ளது இந்த நிமிஷத்தை நீங்கள் எடுத்து மடியில் வச்சிடணும். இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு எடுத்தால் தான் நல்ல நேரம். இல்லை நீங்கள் எங்கே போய் நல்ல நேரம் பார்த்தாலும் அவனுக்கே நல்ல நேரம் இல்லை, பிறகு உங்களுக்கு எப்படி நல்ல நேரம் கிடைக்கும்? அவனே குழந்தையிலேருந்து வெளியே போயிட்டான். உங்களுக்கு தலையெழுத்து சொல்லுதானே, அவனே குழந்தையிலேருந்து வெளியே போயிட்டு அவனும் உங்களே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி உங்களுக்கு உங்கள் தலையெழுத்தை சொல்லுவான்? பேச புரியுதா? புரியும்னு நினைக்கேன். அது புரிஞ்சிடும். அதனால் அன்பு குழந்தைய பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த அன்பு குழந்தை நீங்கள் நல்லா இருக்கட்டும் மட்டும் நினைக்கக்கூடிய குழந்தை. ஆமாம், ஏன் இதெல்லாம் அன்பு விசேஷ குழந்தைகள். இந்த குழந்தைகள் விசேஷம் இல்லாமல் அலையுதுன்னு இது இப்போ விசேஷம் பார்த்துட்டு, ஐயோ நம்ம விசேஷம் அதுவும் விசேஷம் தான் உங்களுக்கு, அது வேறங்க இல்லாமல் இருக்குன்னு சுற்றிட்டு அலையுது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது. ஒழுக்கம் இருந்தால் தான் இப்போ சேர்ந்துருவானே, நல்லா இருந்துருவானே, கொண்டாடிடுவானே அப்படின்னா கொண்டாடிக்கணும். கொண்டாட தெரியாதவங்களாம் உங்களுக்கு சொல்லித்தான். பேரின்பத்தை எடுத்தவன் தான் கொண்டாடுவான், கொண்டாட ஆரம்பிச்சிடுவான். அவன் அப்படி இல்லை, சும்மா கும்மி அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உட்காந்துட்டு மூலையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரிலாம் அந்த முக்காடு போடுறது சுவாலியெல்லாம் கையில். அவன் அப்படி சொல்லவும் இல்லை. இப்போதான் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் அதை உங்களை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. உங்களை பார்த்துட்டீங்கன்னா உலகம் தெரியும். மற்ற ஜீவராசினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற ஜீவராசிலாம் 5ல் இருக்குது, 5ல் இருக்குது, நீங்கள் 4ல் இருக்கீங்க. இதை விட உங்களுக்கு என்ன சொல்லணும்? மற்ற ஜீவராசியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அதை அவன் பார்த்துக்கணும். 5 பார்த்துக்கணும், இறைவன் பார்த்துக்கணும், அன்பு பார்த்துக்கணும். எப்படி குழந்தை மனநிலையில் அதெல்லாம் அதே நிலையை விட்டு அது மாறாது. அந்த குழந்தை மனநிலை தான் அந்த ஜீவராசியோட தான் படைச்சிருக்கு. மீன்னா இப்படி, மாடுனா இப்படி, நாயின்னா இப்படி, பண்ணினா இப்படி, இவ்வளோ அதை அந்த ஸ்டெப்பு இத்தனை வருஷம் இவ்வளோ காலம், அவ்வளோதான். அதுக்கு அதனால் கண்ணெல்லாம் போகாது. நீங்கள் போய் கண்ணெல்லாம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் நாளைக்கு அதுக்கும் சுகரை உருவாக்கி விட்டுறாதியா. நான் தான் சொல்லுவேன், அதுக்கும் சுகரை உருவாக்கி கண்ணை போக வச்சிடாமல் நீங்கள் இருங்க. ஆனாலும் உங்களால் அதை செய்ய முடியாது, நடக்கவே செய்யாது. உங்களால் நடக்கவே செய்யாது. அதால் கண்ணுக்கு போகிறதுக்கோ சுகர் வர்ற ஒரு சூழ்நிலையை உங்களால் உருவாக்கவே முடியாது. அப்படி பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்கான் அன்பு. இப்போ ஜீவராசின்னா என்ன, அன்பு குழந்தைன்னா என்ன, சரியாக இருக்கா? கொஞ்சமாக சிந்திங்க, கொஞ்சம் கூட்டிக்கிட்டு கழிங்க. ஒரே பக்கத்தில் அப்படியே நின்னீங்கன்னா அந்தந்த மதம், அந்தந்த கோயில், அந்தந்த இதுன்னு சொல்லி எதையாவது சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளேயும் போயிடவே முடியாது. கடைசி வரை கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு ஆமாம் அப்படியே போயிடும். அதனால் பாருங்கள், அன்பு குழந்தையாயிருங்க. அன்பு குழந்தையாயினா எல்லோரும் கூட விளையாடும். அன்பு குழந்தைன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லும். அது சின்ன குழந்தைங்கனால அதுக்கு தெரியல. இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கனால நீங்களும் குழந்தை தான், மனசை தான் வெளியே தொலைச்சிட்டியா, அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அன்புக்குள்ளே வந்துடலாம். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் அன்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் நினைங்க. இதை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் அவங்கள பார்த்துக்கணும். நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இல்லாதனால அவங்கள பார்க்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் தான் எல்லாம் பிள்ளைய என்னமோ காப்பாற்ற மாதிரி. உங்களையே காப்பாற்றல, நீங்கள் எப்படி பிள்ளையை காப்பாற்றுவீங்க? நன்றி என்றும் நம்மளுடைய ஞானி.